5:36 வாங்கிட்டு போன பப்ஸு அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது? 1 மணி நேரம் சார் வெளியில் வச்சுக்கலாம் சார். மணி 8 மணி ஆயிடுச்சுங்க சார். இது எப்போ பண்ண பப்ஸு? காலையில் மத்தியானம் பண்ணுவாங்க. ஒரு பப்ஸு ஒரு 2 மணி நேரம் தாங்காது. 1 மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பிட்ட என் பிள்ளை வாந்தி எடுத்துக்கிறா. 6 மணிக்கு சாப்பிட்ட என் பிள்ளை வாந்தி எடுத்துட்டு இருக்கா. சார் பப்ஸ் வந்து ஓவனில் வச்சுனாலும் ஒன்றும் பண்ணாது. வெளியில் வச்சுக்கணும் 1 மணி நேரம் வெளியில் வச்சுக்கணும். 6 மணிக்கு சாப்பிட்ட என் பிள்ளை வாந்தி எடுத்துட்டு இருக்கா. என்ன குவாலிட்டியில் நீங்கள் கொடுக்குறீங்க? இல்லை நம்மளோட பப்ஸ் எல்லாமே டெய்லி வர்றதா சார். என்ன குவாலிட்டியில் கொடுக்குறீங்க நீங்கள்? ஒரு பப்ஸோட விலை என்ன? 14 ரூபா சார். ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ குவாலிட்டியில் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? இல்லை குவாலிட்டி நம்ம எப்போதுமே வாங்கிட்டு போயிட்டு இந்த பக்கம் கெட்டு போகாது. 5:36 நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஜிபே பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிப்பேன். எத்தனை மணிக்கு நான் வாங்கினது புள்ள சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். இப்போ என்ன குவாலிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க? பொருள் தரமாக தான் கொடுப்பேன். எப்பவுமே பழைய பப்ஸ் அப்போ கிளம்புறீங்களா? இல்லை சார். நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்க. இல்லை சார். சரியா? இப்போ நான் ஃபுட் சேஃப்டிக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்க. ஒரு பப்ஸு இங்கேருந்து 5:36 வாங்கிட்டு போன பப்ஸு ஒரு அரை மணி நேரம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா இங்கே என்ன குவாலிட்டியில் அந்த பப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க? என் புள்ள இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா, வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா. பப்ஸ் வந்து உங்களுக்கு பழைய பப்ஸுக்கு வேலையே இல்லை, வாய்ப்பே இல்லை. பழைய சார் நீங்கள் கஸ்டமர் தானே, மோந்து பாருங்கள். நோ ப்ராப்ளம், மோந்து பாருங்கள். எப்படி இருக்கு மோந்து பார்த்து சொல்லுங்கள். இது நீங்கள் சாப்பிடுவீங்களா?